ஒரு சிந்தனை வச்சிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் உடல்நிலை முடியாம இருக்கிறார், நம்ம அடிக்கடி பயான்ல சொல்ற உதாரணம் இது. ஒரு உடம்பு முடியாம இருக்கிறார், படுத்திருக்கிறார், அல்லாட்ட உதவி தர்றாரு, இந்த நோயை விட்டு அல்லாவே என்னை சீக்கிரம் வெளியே கொண்டு வானா. இவர் என்ன கற்பனை பண்ணி வச்சிருப்பார் அப்படின்னா, எது உதவின்னு நினைச்சிருப்பார் அப்படின்னா, நாளை காலையில உடனே எந்திரிச்சு குடு குடுன்னு ஓடி போகணும், காய்ச்சல் விட்டுறணும் நல்லா அப்படின்னு நினைச்சு வச்சிருப்பார். அதுதான் உதவின்னு நினைச்சு வச்சிருப்பார். ஆனா அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்னா, இவர் துவா செஞ்சுட்டு அதெல்லாம் ஓதிட்டு அல்லாவே உதவி செய்யறான்னு இருப்பாரு. காலையில் வைத்தாலையா போய் ஆக பேகாலாகி வீட்டுல இருந்தவர் ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸ் ஏற்றுற நோய் அதிகமாயிரும். இதை நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம்னா, உதவிங்கிறது என்னென்ன காலையில் குடுகுடுன்னு ஓதுறது உதவின்னு அதுக்கு எதிராக தானே இங்க நடக்கு. ஆனா அல்லாவுடைய உதவி எந்த விதத்துல நடந்திருக்கும், அங்க என்ன நடந்திருக்கும்னா, அவருக்கு வயிற்றுல ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அது இன்னும் கொஞ்சம் பெருசாகி காலப்போக்கில் மிகப்பெரிய நோயா போக வேண்டியதா இருக்கும். இவர் உதவி செய்யணும்னா அல்லாஹ் வயிற்றால போகுதல் என்கிற மூலியமா உள்ள இருக்கிற நோய்க்கு அந்த பிரச்சனையை வெளியே எடுத்துட்டுருவான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உதவி என்னங்கிறத பிரச்சனை பெருசாக்குறது தான் இல்லையா. அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, அல்லாஹ்வுடைய இது இப்படித்தான் வரணும்னு நம்ம கற்பனை பண்ணி ஒரு முடிவு பண்ணிட்டு எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் எனக்கு உதவி செய், இதை விட்டு தப்பிக்க வையின்னு மட்டும் சொல்லணும். அல்லாஹ் ஏதாவது ஒரு விதத்துல கொண்டு வந்து